ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியாக ஒகேனக்கல் போகலான்னு பிளான் பண்ணிட்டோங்க. ஸோ எப்போ பிளான் பண்ணாலுமே ஏதாவது ஒரு காரணத்தால் மிஸ் ஆகிடும். ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். அதே மாதிரி சக்ஸஸாக போயிட்டோம். எப்போவுமே வீட்டில் செய்கிற கேவலமான சமையலை சாப்பிடவே கூடாது முடிவு பண்ணிட்டோங்க. ஸோ அதனால் நல்ல ஹோட்டலாக பார்த்து தர்மபுரியில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேயே இட்லி தோசை ஹாஃப் பாயில் ஆம்லேட்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு கட்டிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டுங்க. நான் ஏரிக்கர மேலிருந்து 8 திசை பார்த்திருந்து ஏந்திழைக்கு காத்திருந்தேன் காணல்ல. ஒரு 9:30 இருக்கும். ஒகேனக்கல் வந்துட்டோம் பாருங்கள். எல்லாம் வந்து டயரில் உட்காந்துக்கிறாங்க. ஏதோ பஸ் பிடிச்சி கஷ்டப்பட்டு போன மாதிரி காரில் சொகுசாக போய் உட்காரப்போ இந்த மாதிரி டயரில் உட்காந்துக்கிறாங்க. என்னத்த சொல்கிறது. அங்கே பாருங்கள், என் ஒய்ஃப் தள்ள முக்காடப்போன்னு உட்காந்துட்டாங்க. ஒகேனக்கல் போனவொடனே சமைக்கிற ஆளுங்க வந்து நம்மளை பேசிடுறாங்க. நீங்கள் மீன் வாங்கி கொடுத்தா நாங்கள் சமைச்சு தரோம் அப்படின்ட்டு. சரி, நம்மளும் ஃபேமிலியாக வந்திருக்கோம், ஒரு நாள் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்றதுக்காக சரி அவங்ககிட்ட ஓகே சொல்லிட்டோம். இப்போ தான் நம்ம ஒகேனக்கல் என்ட்ரி ஆகிறோம். அங்கே பாருங்கள், ஒகேனக்கல் உங்களே அன்புடன் வரவேற்கிறது. சம்மரானால் அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு தண்ணி இருக்கிற இடமா பார்த்து குளிக்கணும்னு கண்டிப்பாக எல்லாருமே தோணுங்க. ஸோ அதனால் குட்டிஸ்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? கம்ப்யூட்டர் கத்துக்க. ஏடா படுவா, வாயில பல்லு குச்சி வச்சுட்டு எங்கடா போவாங்க? அரண்மனைக்கா? எல்லா அவசரத்துக்கு தான். நிறைய பேர் இருக்காங்க சமைக்கிறதுக்கு. நீங்கள் போனீங்கன்னா போதும், எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா க்ளீனாக சமைச்சு தருவாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சரி வாங்க போய் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து போன உடனே நேராக குளிக்கலாம் போகலைங்க. ஏன்னா மீன் வாங்கி கொடுத்தா தான் அவங்க சமைக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம போய் தண்ணியில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தோம்னா கரெக்டாக சாப்பிட டைம் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போகிறோம். அந்த சமைக்கிற அக்காவும் கூட வராங்க. நாங்களே வந்து நல்ல மீனாக எடுத்துறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச மார்க்கெட் கொண்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், அந்த உள்ளே வந்து நிறைய ஃபிஷ்க்கு மார்க்கெட்டு, சிக்கன் ஷாப் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான மீன் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா க்ளீனாக சமைச்சு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. பாருங்கள், அங்கே எல்லா மீனும் இருக்குது. அப்புறம் அவங்களே சொல்கிறாங்க இந்த மீன் நல்லாயிருக்கும், இந்த மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும், இந்த மீன் ஃப்ரைக்கு நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து கட்லா மீனும் எண்ணெயில் போடுறதுக்காக பாம்ப்ளேட் மீன் வாங்கி கொடுத்தோம். ஏன்னா பாம்ப்ளேட்டில் வந்து கொஞ்சமாக தான் முள் இருக்கும், குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் வந்து பாம்ப்ளேட் மீன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பாருங்கள், மீன் வாங்கிட்டோம். ஸோ இப்போ இந்த மீன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக இடம் இருக்குது. அங்கே போய் கொடுத்து அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்க வந்து சமைக்கிறது மட்டும் தான் வேலை. நம்ம மீன் மார்க்கெட்டில் வந்து மீன் வாங்கி கொடுத்துட்டு அங்கே கொடுத்து அவங்க வந்து க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கிலோக்கு 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சமைக்கிற அக்கா எடுத்துகிட்டு போய் க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு அவங்க சமையல் வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் மீன் மார்க்கெட்டில் மீன் க்ளீன் பண்ணுற இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன் க்ளீன் பண்ணுறதுக்காகவே தனியாக இருப்பாங்க. அங்கங்கே ஒரு குரூப்பாக இருப்பாங்க. நம்ம மீனை கொடுத்தா அவங்களே வந்து குழம்புக்கு தனியாக, ஃப்ரைக்கு தனியாக வந்து அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம எந்த பீஸில் வேணும்னு கேட்குறோமோ அந்த சைஸில் வந்து அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ அந்த அக்கா கூட வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க. அப்புறம் நாங்கள் மீன் வாங்கிச்சு குட்டீஸெல்லாம் கண்டிப்பாக வெயிட் பண்ணவே முடியாது. நீங்கள் வாங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க எங்களுக்கு முன்னாடியே போகிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக எல்லாருமே நல்லா தண்ணியில் விளையாடணுன்ற ஆசை இருக்கும். பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி. நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நான் எனக்கு மனசு நினைங்க ஏறி பிடிச்சி போயிட்டே இருக்க வேண்டியது. நீங்களும் இந்த மாதிரி சம்மர் டைமில் எங்கேயாவது போங்க, ஜாலியாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒர்க் டென்ஷன், வேலை, வீட்டில் சமையல் வேலை, லேடிஸ்க்கு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற வேலை ஆம்பளைங்களுக்குன்னு எவ்வளோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலியாக டைம் கிடச்சுன்னா கண்டிப்பாக போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், டைம் வந்து ஒரு 9:30 இருக்கும். அது பார்த்திங்கன்னா இப்போ கூட்டமாக இருக்குது. அங்கே பாருங்கள், நிறைய பேர் இருக்காங்க. நம்மளும் குளிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறோம். ஏன்னா குழந்தைங்களாம் இருக்கிறதுனால ஆழம் கம்மியாக இருக்கிற இடமா தான் பார்க்கணும். எடுத்த உடனே ஃபால்ஸுக்கு போய்ட்டு குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ண முடியாதுங்க. ஸோ அதனால் வந்து சின்ன இடமா பார்த்து குழந்தைங்கள உட்கார வச்சு குளிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணோம். என் ஒய்ஃப் வந்து என்ன வெயிட் பண்ணுவாதுன்னு சொல்லிட்டு போய் தண்ணியில் படுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், குழந்தைங்களாம் பாருங்கள், அப்படியே வந்தோடனே அவங்க என்ஜாய் பண்ணணுன்ற மூடில் வந்ததுனால அப்படியே போய் தண்ணியில் இறங்கிட்டாங்க. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் பார்த்தா தண்ணியில் விளையாடாமல் கண்டிப்பாக யாராலும் வர முடியாதுங்க. அதுவும் குழந்தைங்களாம் சொல்ல வேணும். அங்கே பாருங்கள், யாருமே வந்துட்டு நான் வரவே மாட்டேன், வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் விளையாடினாங்க. நாங்கள் வீக் டேஸில் போனதால கூட்டமாக கம்மியாக தாங்க இருந்துச்சு. ஸோ அதனால் நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சிச்சு. அங்கே பாருங்கள், எங்கள் பக்கம் வந்து அவ்வளோ ஒன்றும் கூட்டம் யாரும் இல்லை. ஸோ அதனால் வந்தோடனே எல்லாமே நம்ம ஒரு இடமா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேயே என்ஜாய் பண்ண முடிவு பண்ணிட்டோம். அங்கே பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க தண்ணி விளையாடி. நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே, அடி நீயும் பெண்தானே, ஒன்றா இரண்டா காரணம். ஒகேனக்கல் வந்துட்டோம். சரி, நல்லா ஒரு ஆயில் மசாஜாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டாங்க. பாருங்கள், 3 பேரும் ஆயில் மசாஜ் பண்ணிட்டு நின்றுருக்கோம். கண்ணில் எண்ணெய் ஊற்றினாலும் கண்ணெல்லாம் எரியுதுங்க. தண்ணியில் கொஞ்ச நேரம் குட்டீஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டாங்க. ஸோ 2 மணி நேரம் கிட்டத்தட்ட விளையாடினாங்க. இதுவே போதும். இப்போ வந்து நம்ம அருவிக்கு போகலாம்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். ஒகேனக்கல் வந்து இந்த மாதிரி சம்மருக்கு வந்து உண்மையிலே ரொம்ப நல்ல பிளேஸுங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். தண்ணியும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அங்கே சமைக்கிற சமையல் வந்து சூப்பராக இருக்கும். நம்மளும் வந்துட்டு மீனெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கோம். அது ஆல்மோஸ்ட்லாம் ரெடி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். அவங்களே வந்து சமைச்சு முடிச்சோடனே ஃபோன் பண்ணுவாங்க, சமையல் ரெடி ஆகிடுச்சு வாங்க சார் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம போய் நம்ம சாப்பிட வேலை ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள், அது வந்து தொங்கும் பாலம் இருக்கிற இடம். ஸோ அதான் லாஸ்ட்டாக நம்ம போகலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம்.
ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு அவங்களே சொன்னாங்க ஒரு 45 மினிட்ஸ் அது நல்லா எண்ணெய் ஊறட்டும் உடம்புல, அப்போ தான் வந்து உடம்புல இருக்கிற சூடு அந்த வலியெல்லாம் போகும் அப்படின்னாங்க. இங்கே பாருங்கள் இந்த தண்ணி தான் போயிட்டு அங்கே கீழே வந்து அருவியில் ஊற்றும். பாருங்க தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அருவியில் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு செப்பரேட் இடம் இருக்குது, இது ஜென்ஸுக்கு செப்பரேட் இடம். ஸோ ஜென்ஸுக்கு பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இடத்துல வந்து நல்லா அருவி மாதிரி நல்லா ஊற்றும். அந்த இடத்துல போய் நல்லா உட்காந்தோம்னா உடம்புல நல்லா ஃபோர்ஸாக தண்ணி விழும், அதுவே நல்லா ஒரு மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா ஜாலியாக பசங்க என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். இங்கே வந்து கொஞ்சம் அருவி சின்ன அருவி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்பியாக இருக்கும் சேஃப்டிக்காக. இங்கே வந்து சின்ன பசங்களை வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கவங்களாம் வந்து நிற்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி கம்பியெல்லாம் இருக்குது. அதே மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் கம்மியாக தான் ஊற்றுங்க. அங்கே பாருங்கள் அந்த பக்கம் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நிறைய ஃபோர்ஸை ஊற்றும். அங்கே வந்து நல்லா உட்காந்தோம்னா முதுவலி உடம்புலாம் போயிடும், அந்த அளவுக்கு வந்து ஜோராக தண்ணி ஊற்றும். சரி நீங்கள் குளிச்சது போதும், அப்போ நான் என்ன வீடியோ எடுக்க வந்தால் நல்லா குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து எங்கள் அண்ணாட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் போய் நின்றுட்டேங்க. அங்கே பாருங்கள் இது வந்து சின்ன அருவி தான், கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றும். அங்கே பாருங்கள் எல்லா சைடும் தண்ணி வந்து உள்ளது உடம்பு மேலே, ரொம்ப மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும் இதுவே. இப்போ வந்து பாருங்கள் இங்கே வந்து தண்ணி ஒரு இடத்துல போட்டோம், அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பாறை ஒன்று இருக்கும், அதை பிடிச்சின்னு எல்லோரும் முதுகு காட்டினா முதுகு மேலே தண்ணி வந்து ஃபோர்ஸ் விழுங்க. அங்கே பாருங்கள் மசாஜ் பண்ண மாதிரி ஆகிடுங்க, சூப்பராக இருக்கும் அந்த இடம். சரி நானும் எவனாக தான் தண்ணி நிற்கிறது கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாருங்கள் அந்த பாறை மேலே உட்காந்து நல்லா முதுகாக காட்டினா மசாஜ் பண்ணி விடுங்க அதுவே. பாருங்கள் சரி இந்த சின்ன ஃபால்ஸ் போதும், வாங்க பக்கத்தில் இன்னொரு பெரிய ஃபால்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் தண்ணி இங்கே தான் கொஞ்சம் ஜோராக வருது, இதுவே தண்ணி நிறையா இருந்தால் இன்னும் ஜோராக வந்திருக்கும். அங்கே பாருங்கள் கையினால் நிற்க முடியல, அங்கே பாருங்கள் கை தூக்க முடியல, வந்தாலும் ஃபோர்ஸ் வந்து தள்ளுது. இங்கே தான் வந்து நல்லா தண்ணி நிறையாவும் இருக்குது, நிறையா ஊற்றுது. நம்ம உடம்பை காட்டின உட்காந்துருக்காங்க பாருங்கள் கீழே 2 பேர், ஸோ நல்லா மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும் அதுவே. பாருங்கள் இப்போ குளிச்சு முடிச்சு ட்ரெஸ் போட்டாங்க. இப்போ குட்டீஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஃபீலாக இருக்குது, ஏன்னா தண்ணியில் எதுவுமே விட முடியாது இல்லைங்களா. சரி எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. நாங்கள் வந்து லேட்டாக தாங்க வந்தோங்க, ஏன்னா இவங்களாம் லேடிஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வரட்டும், அப்புறம் குழந்தைங்களாம் குளிச்சுட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் ஆயில் மசாஜ் பண்ணுறதுனா கொஞ்சம் லேட்டாக தான் குளிச்சோம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நாங்கள் இப்போ தான் இனிமேல் தான் ரெடி ஆகணும். இப்போ வந்து சமையல் கரெக்டாக அந்த ஃபோனை வச்சுங்க, சமையல் ரெடி ஆகிடுச்சுன்னு சரி வந்துட்டோம், ஒரு ஃபேமிலி ஒரு 4 ஃபோட்டோ பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தொங்கும் பாலம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது, அங்கே போயிட்டு நம்ம ஒரு ஃபோட்டோஸ் பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போகிறோம். எல்லோரும் பாருங்கள் டயர்டாக வராங்க, தண்ணியில் எப்படி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் விளாட்னாங்க, அப்புறம் ஃபால்ஸில் 1 மணி நேரம் விளாட்னாங்க. ஸோ எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்களே, இப்போ வயிறு பசிக்கும் எல்லாருக்குமே. சரி வாங்க எல்லோரும் போய்ட்டு ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வராங்க. இப்போ தொங்கம்பாலம் போய்ட்டு அங்கே ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சமையல் கரெக்ட் போய் சமையல் செஞ்சுருப்பாங்க. அப்புறம் ஃபுல்லாக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மைண்ட் செட்டில் வந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் இவன் வருதான், எப்போ போனாலும் அவனுக்கு ஸ்நாக்ஸ் பேக் ஒன்று கூடவே இருக்கணும். அம்மா வந்து ஈர துணியெல்லாம் போட்டு அங்கே கொஞ்சம் நம்ம மீன் எடுத்து கொடுத்தோம் இல்லைங்களா, ஸோ அது இங்கே தான் சமைக்கிறாங்க. பாருங்கள் அடுப்பில் தான் சமைக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க போடுற மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மியில் தான் அடிச்சிருப்பாங்க, மிக்சிங்கெல்லாம் எதுவுமே இல்லைங்க, ரொம்ப வந்து நல்லா அழகாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு, ரசமும் ரெடி ஆகிட்டுருக்கு, ரைஸும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து அவங்க சொன்னாங்க இங்கே வந்து நீங்கள் உட்காந்து சாப்பிட முடியாது, நீங்கள் சாப்பிட்றதுக்கு தனி ஒரு இடம் இருக்குது, நீங்கள் அங்கே போய் உட்காந்து சாப்பிடுங்க, அங்கே ஃபேன் காற்று இருக்கும், எல்லா பிளேஸும் இருக்கும் சாப்பிட்றதுக்குன்னு சொன்னாங்க. அதனால் சமைக்கிற இடத்துலேருந்து சாப்பிட்ற இடத்துக்கு எல்லாம் மூவ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள் எல்லாம் ஒரு ஜாலியாக இருக்காங்க, ஏன்னா மீனை பார்த்துட்டாங்க, சமையல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, வாசனையாக இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் எல்லாம் டயர்டாக பசியில் உட்காந்துருக்காங்க. அங்கே பாருங்கள் கையில் மீனோட ரெடியாக இருக்காங்க. இங்கே பாருங்கள் எல்லாருமே வந்து அடுப்பில் தாங்க சமைக்கிறாங்க, யாருமே வந்து கேஸ் யூஸ் பண்ணுறதே இல்லைங்க. ஸோ அதனால தான் இங்கே சமைக்கிற சமையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் எப்போ ஒகேனக்கல் வந்தாலும் சமைக்கிற டென்ஷன் உங்களுக்கு வேண்டாங்க. நீங்கள் என்ன எடுத்து கொடுத்தாலும் சரி, மீனாக இருந்தாலும் சரி, இல்லை சிக்கனாக இருந்தாலும் சரி, இல்லை நாட்டுக்கோழி கூட இருக்குது, நீங்கள் எது எடுத்து கொடுத்தாலும் சரி அவங்க க்ளீனாக சமைச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் போங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஃபேமிலியாக ஒரு டைம் நல்லா உட்காந்து சாப்பிட்டுவாங்க, அதுவும் டேஸ்டியாக சாப்பிட்லாங்க. இங்கே பாருங்கள் பாய் போட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் அவங்க சமைச்சு வச்சுருக்கிறதெல்லாம் ரெடியாக இருக்குது. பாருங்கள் இதுதான் மீன் குழம்பு. இங்கே பாருங்கள் ஒயிட் ரைஸ் ரெடி ஆகிருக்கு, அது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரசம் இருக்குது. அங்கே பாருங்கள் மீன் ஃப்ரை வந்து கொஞ்சம் போட்டு கொடுத்துருக்காங்க, நீங்கள் சாப்பிடுங்க, அதுக்குள்ளே நாங்கள் சூடாக எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க சமைச்சதை நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்லாம். ஸோ இந்த குட்டீஸாக ரொம்ப பசியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு தட்டெல்லாம் வச்சுட்டோம். இருக்கிறதுலே பெரிய டாஸ்க் அப்படின்னா அந்த குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறது தாங்க. ஏன்னா பசி அவங்களால தாங்கவும் முடியாது, அந்த சமையல் பிடிக்கலன்னா அவங்களுக்கு அது வேணான்னு சொல்லிட்டு அடம் பிடிக்குவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு அவங்கள சாப்பிட வச்சிடணும், அதுக்கப்புறம் அந்த நம்ம நிம்மதியாக சாப்பிட முடியுங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு குழந்தைங்க உட்கார வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டில் அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஃபிஷ் ஃப்ரை போட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி லீவ் கிடைச்சா கண்டிப்பாக போங்க, சம்மர் வெக்கேஷனால் குழந்தைங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக கூட்டிட்டு போங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கும் மைண்ட் ரிலீஃபாக இருக்கும். எங்கே இந்த பக்கம் சாப்பிட்றதுக்கு ஓசியில் சோறு போட்டா எங்கே வேணாலும் கிளம்பிடுறதா? அப்போ சோத்துக்கு எங்கே வேணாலும் போயிடுவேன். வெக்கமா இல்லை? இல்லை, பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் நடக்கிறேன்? போகிறதுக்கு தான். அப்போ போய்ட்டு ஆகணுமா? ஆமாம், வேற வழியே இல்லையா? தான் இந்த வழி இருக்கு. இங்கே பாருங்கள் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபிஷ் குழம்பு வந்து இப்போ உண்மையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஏன்னா அது அம்மியில் அரைச்சி செஞ்சுருக்க மசாலா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் கப்பப்பும் சூப்பராக தான் இருந்துச்சுங்க. இந்த பாம்ப்ளெட் வந்து முள்ளு கம்மின்றதுனால தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். வேறு மீன் கூட நிறையா இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மீன் வேணுமோ அதை நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா அதனால் கிளீனாக சமைச்சு கொடுக்குறாங்க. பாருங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. அவ்வளோதாங்க ஒகேனக்கல் ட்ரிப் பிளான் முடிஞ்சிருச்சு.
இந்த சம்மர் குழந்தைங்களோட ஒகேனக்கல்ல என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள். சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல,